திருவடிகளே சரணம். திருவடிகளே சரணம். திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரபிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதஞானமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபலம் புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்தரிதராணி திருணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिराम श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सहश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवान् भक्तानुग्रहकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। आपादचूडमनुभूय हरिं शयानं मध्ये कवेरद्विदुः मुदितान्तरात्मा अदृष्टां नयनयोः विषयान्तराणां यो निश्चिखाय मनवै मुनिवाहनं तम् ஆண்டவே கண்டபாத கமலநல்லாடையுந்தி தேட்டருமுதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. ஆழ்வார்களிலே திருவரங்கநாதனை தவிர மற்றொருவரை பாடேன் என்று உள்ளத்திலே உறுதி பூண்டவராக உறையூரிலே திருவவதாரம் செய்து போந்தவராக குலம் தாழ்ந்து சாதிகள் நானிலும் கீழிடிந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாளர்கள் ஆயிலும் என்கிறபடியே தான் பிறந்திருக்கக்கூடிய குலமானது தாழ்ந்திருக்கும்படியாக இருந்தாலும் கூட ஒரு மாணிக்கம் போலே, ஒரு சுடர்விடும் சூரியனை போலே, பிரகாசிக்கும்படியான ரத்னத்தை போலே எல்லாராலும் போற்றப்படுபவரான திருப்பானாழ்வார் நமக்கெல்லாம் இன்பம் அளிக்கும் விதமாக அருளி செய்திருக்கிற 10 பாசுரங்கள். ரொம்ப அதிகமா பாடுறது, பேசுறது, கேட்கிறது சமமா இருந்தாலும் ஆழ்வார்களிலே திருப்பானாழ்வார்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குருகுலம் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏண்டான்னா 10 பாசுரம் பாடினார். இவர்கிட்ட டெஸ்ட் வச்சா இடையில போக மாட்டேன் இவ்வளவுனா இருந்ததே. ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதனுடைய ரொம்ப அற்புதமான ஒரு திருவருள். இவ்வாழ்வார் நாம் எல்லாம் எளிமையாக அனுபவிக்கும் வண்ணமாக ஸ்ரீரங்கநாதனை பாடினார். பாடி பலத்தை சொல்லாது முடித்தார். பலத்தை சொல்லணுமேனார், எனக்கு என்ன பலனோ அதுதான் உங்களுக்கு. உமக்கு என்ன பலன் கிடைச்சது? அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று ஸ்ரீரங்கநாதனையே முழுமையாக அனுபவித்து அவரோட உள்கலந்தார். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அந்த திருப்பானாழ்வார்! எங்கேயோ இருக்கிற திருப்பானாழ்வார அழைத்து வாரும் பாணரேன்னு தன் பக்கத்திலே அந்த ஸ்ரீரங்கநாதன் சேர்த்து கொண்ட பாங்கு இருக்கிறது. எத்தனை காலம் ஸ்ரீரங்கநாதன் பக்கத்துல போய் நின்னாலும் கூட நமக்கு அந்த மனசு உருக மாட்டாங்கிறது. இந்த ஆழ்வாரை போல ஆழ்வாருக்காக ஏங்கினான் ஸ்ரீரங்கநாதன். திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்னதே. திருக்கமல பாதம் இருக்கிற இடத்துல இருக்காம, மூலஸ்தானத்துல இருக்காம, ஆழ்வார் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்துதான். ஆழ்வார் நினைச்சார், இது என்னது, நம்ம தேடி வருது, நம்ம கிட்ட வருது. ஆழ்வாருக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்ரீரங்கநாதன் கருப்பா இருக்கார், ஒரே நீலமேக சியாமலன். அவருடைய கருத்து இருக்கக்கூடிய திருவுடம்பு திருவடி பக்கத்துல நின்னா ஆழ்வார் குழம்பிட்டா. கண்ணை செம்பளித்தேன், கண்ணை இருக்க முடிந்தேன். ஏன்னா புதுசா ஏதாவது ஒரு வஸ்து வந்தா அந்த செம்பளித்த கண்ணை திறந்து உள்புக்கு நின்ற திருவடிகள்னா திருப்பானாழ்வார். திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன நிற்கின்றதே. என்ன ஆச்சரியம்! திருப்பானாழ்வாரை தான் விரும்பி ஏற்றான் ஸ்ரீரங்கநாதன். அழ்வீர் வாரும் நமக்கு உம்மை பெறுவதிலே சுகம். போற மாதமும் செய்ததும் கொள்ளறியே அரங்கத்தம்மான் திருவாரம் 60 அடியேனை ஆட்கொண்டதேன். போற மாதவம் ரொம்ப கடுமையான தபஸ் பண்ணேனா. இன்னைக்கு நமக்கெல்லாம் தபஸ்ன்னா பேருக்கு அர்த்தமே தெரியாது. ஏன்னா எப்போ உட்கார்ந்தாலும் ஃபேன் இருக்கா, ஏசி இருக்கா, பூஜை நடக்கிறது. என்ன பண்ணணும்னா, சுவாமியே ஒரு ஏசியை போட்டுக்கோங்க. எதுக்குடா அத்வன சொன்னார், உள்ள பெருமாளுக்கும் குளிர்ச்சியா இருக்கணும்.
பெருமாள் உள்ள திருவுள்ளத்துல இருந்து அவர் வாய்ஸ் பாக்குறாரு, முதல்ல உனக்கு குளிர்ச்சிக்குதான்டா போட்டுக்கிற, அப்புறம் தாண்டா என்னை பத்தி சிந்திக்கிற. பூஜை முடிச்சு எழுந்து கரைச்சே மறக்காம ஏசி ஆஃப் பண்ணுங்க பெருமாள். இதுவே பொறுமைடா ப்ரூஃப். யாருக்காக போட்டுக்கிறாய் இவ? தனக்காக, தன் சௌகரியத்திற்காக. ஆனா தலையில பழி போட்டது யாருக்கு? பகவானுக்காக பண்ணிக்கிறேன் சுவாமி, அவருக்கு இருந்தா தானே. எம்பெருமான் இந்த தபஸை செய்தவர்களிடத்திலே தான் கூட இருப்பான். தபஸ்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீராமாயணம் பார்த்தோமே, தொடங்குறதே தபஸ். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிவப்ரச்ச வால்மீகேர் முனி புங்கவம் என்று தொடங்குகிற பொழுதே தபஸிலே தொடங்குகிறது. தபஸ்ன்னா எம்பெருமானுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம். திருப்பானாழ்வார் கேட்டார், நான் ஒன்னும் தபஸ் பண்ணலையே எம்பெருமானே, கோர மாதவம் செய்தனன்கொள் தவம் மாதவம், கோர மாதவம், கோரமான தபஸ், பெரிய தபஸ் எங்கேயாவது பண்ணேன்னா, தபஸ்ங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியாத என்ன திருப்பானாழ்வார். அழ்வீர், உம்மை பெறுவதற்கு தபஸ் பண்ணல, உம்மை பெறுவதற்கு நான் தபஸ் பண்ணேன்னார் ஸ்ரீரங்கநாத். கஷேத்திரத்துல நம்மால உட்கார்ந்து நின்று பண்ண முடியாது, யார் சொன்னா? அது ஸ்ரீரங்கநாதன் சொல்றாரு. கோர மாதவன் எத்தனை ஆண்டு காலமா பண்றேன் தெரியுமா? எதற்காக? ஒரு திருப்பானாழ்வாரை பெறுவதற்காக. போன்ற ஒருத்தர் கிடைக்கணுமே எனக்கு. அப்ப என்ன திருவுள்ளத்திலே எம்பெருமான் அவர் எப்படி கொண்டாடி இருப்பான். அவர் அருளி இருக்கக்கூடிய அமரநாதி பிரான்ல தனியான அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப அதனுடைய வியாக்கியானம் தான் போயிட்டு இருக்காடா. பாதச்சூடம் அனுபூய ஹரிம் ஷயான் மத்தியே கவேர துகிது முதிதந்தராத்மா அதிருஷ்டாம் நயனயோகோ விஷயந்தரானாம் யோ நிச்சிகாய மனவை முனிவாகனம். ஸ்ரீரங்கநாதனை காவேரி மத்தியத்திலே துயில் கொண்டிருக்கக்கூடிய ஹரிஹி என்று எம்பெருமானுக்கு ஹரிஹரதி பாபானி ஹரிஹின்னு சொல்லக்கூடிய 2 அக்ஷரம் எவையா இருக்கக்கூடியவன் சொன்னா கூட அது பாவம் போகும். வகையிலதான் காலையில எழுந்த உடனே சொல்றோம், ஹரியன்ன பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்து மெல்ல எழுந்து அரியன்ன பேரறவும் அப்படின்னு அரிகின்னு சொல்றோம். அந்த அரியான எம்பெருமான் ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே ரங்கநாதனா சயனிச்சிருக்கார். காவேரி மத்தியத்துல சயனிச்சிருக்கார். அவரை திருப்பானாழ்வார் திருவடியிலேந்து தொடங்கி திருமுடி பரியந்த அனுபவிக்கிறார். ஆபாதச்சூடம் அனுபூய. இதனால என்ன ஆச்சு அவருக்கு? முதிதாந்தராத்மா, அப்படியே உள்ள ஆனந்தத்தை தெளிச்சது. ஆனந்தம்னா அதை போல ஆனந்தம் இல்லை. சில பேருக்கு சில வஸ்துவை கண்டா ஆனந்தம், இந்த ஸ்வீட்டு சாப்பிட்டேன் இன்னைக்கு ரொம்ப ஆனந்தம். அடுத்த நாள், ஆமா ஏன் தான் ஸ்வீட்டு சாப்பிட்டேன்னு சுகர் எகிர்டுத்து இன்னும் உருட்டி உருட்டி உள்ள தள்ளிருந்தான். ஆனா இவருக்கு எப்படி இருக்குன்னா என்னைக்கும் ஆனந்தமா இருக்கு. முதிதாந்தராத்மா. அதனால என்னாச்சு அவருக்கு? அதிருஷ்டாம் நயன யோகோ விஷயாந்தரானாம். விஷயாந்தரானாம், வேறு விஷயங்களிலே இவருடைய கண்ணானது போகாதபடி ஆனது. இந்த 2 திருக்கண்களும் வேறொன்ன காணாதபடி ஆனது. அவரே தன்னுடைய பாசுரத்துல சாதிக்கிறார். அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, மற்றொன்றினை காணாவே. இந்த அர்த்தத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் இப்ப அழகா. அப்படிப்பட்ட முனிவாகரான திருப்பானாழ்வாரை மனவை சிந்திக்க கடவோம். சிந்திக்க கடவேன்னு வார்த்தை சொல்ற. நிச்சிகாய மனவை, நிச்சயிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹிருதயமுடையவராக இருக்கக்கூடியவர் திருப்பானாழ்வார். அவர் எப்படி இருக்கார்? அதிருஷ்டாம் நயனயோகோ விஷயாந்தரானாம், வேறு விஷயங்களிலே நெஞ்சு செல்லாதபடி, கண் போகாதபடி. இந்த தசரதனுக்கு ராமர் காட்டுக்கு போன பிறகு கண்ணும் பின் போனது. இத சொல்ற ராமம்மே அனுகதா திருஷ்டி அத்யாபி நனிவர்த்ததே. ஏ கௌசல்யே, பாணினா சாதுமா பாணினா ஸ்பிருஷ, என்ன உன் கையால தொடுமா, கொஞ்சம் தொடு. ஏன்னா தொடு உணர்ச்சியாவது இருக்கான்னு பாக்குறேன் கௌசல்யே. கண்ணுதான் தெரியல எனக்கு, நீ வந்த உருவம் தெரியலையே. கண் ரெண்டும் ராமன் பின் போனது, என் கண்ணின் பின் என் கண்கள் போனது. கண்ணான ராமனின் பின் கண்கள் போனது. அந்த கண்கள் போன உடனே இவனால பார்க்க முடியலையா.
திருப்பானாழ்வாருக்கு என்னாச்சு? ஏன் வேறொன்ன காண முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அவர் ஸ்ரீரங்கநாதனாகிற ஒரு சமுத்திர சௌந்தரிய சமுத்திரம். எப்படியெல்லாம் அழகின் இருப்பிடமோ, அழகுக்கெல்லாம் கடலாக இருக்கக்கூடியவனோ, அவன் திறத்திலே இவர் மூழ்கினார். எங்கேயாவது சமுத்திரத்துல மூழ்கினவனை மீட்க போமோ ஆழ்வார் அப்படி அந்த சொடல்ல மூழ்கினார். அவ்வளவுதான் மக்னரா அதிலேயே மூழ்கி போயிட்டார். ஆகையால என்னாச்சு? அவர் வேறொன்றை காணாதவராக ஆனார். வேறொன்னு பார்ப்பதற்கு இல்ல, மற்ற விஷயங்கள்ல அவருக்கு அஜ்ஞானம் வந்துடுது. மற்ற விஷயங்கள்ல அவருக்கு அறிவின்மையானது ஏற்பட்டிருக்கிறது. அஜ்ஞானத்தை இந்த அழகானது விளைவித்தது. இது ரொம்ப நல்லது. உலகத்துல யார் யாருக்கிட்டயோ மயங்கி அழகுல போறவாள் பார்க்கலாம். சில பேர் பார்க்கிறாளே, மனசு உள்ளம் பார்த்த உடனே கண்டதும் காதல் அப்படிங்கிறாளே புத்தி. இப்ப என்னாச்சு? அந்த அழகும் கூட அஜ்ஞானத்தை விளைவிக்கிறது. என்ன? அம்மா சொன்னா கேட்க மாட்டேன், அப்பா சொன்னா கேட்க மாட்டேன், தேவையில்லை, போயிட்டு வரேன். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சுதான், அம்மா இப்படிமா இருக்க, ஹவ் ஆர் யூ? ஐ எம் நாட் ஓகே. அப்ப என்ன தெரிகிறது? அந்த அழகும் கூட அஜ்ஞானத்தை விளைத்தது. அந்த அஜ்ஞானம் என்னாச்சு? நாட்டுல இவனுக்கு தீமையை ஏற்படுத்தும். ஆனா பகவான்கிற விஷயத்துல அழகிலே மூழ்கிறச்சு, அது எதை விளைவித்தாலும் அது நன்மையே. அது நமக்கு உயர்ந்ததை தவிர வேறொன்று தரவே தர, உன்னதமானதையே கொடுக்குமா. அதைத்தான் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இவருக்கு என்னாச்சு? அதிருஷ்டம் திருஷ்டமாகையாலே திருஷ்டம் அதிர்ஷ்டமாயிற்று என்று வியாக்கியாதா தெரிவிச்சார். ஆச்சரியமா பிரலோகம் செய்யறத முடியாது. இந்த வியாக்கியானத்திலே கண்ணுக்கு தெரியாத பரமாத்மா இவர் கண்ணுக்கு தெரிஞ்சு அழ்வீர் வாரம் வாரம் பாரும், என்ன கண்ட அனுபவியும் பாரும் அப்படின்னு கொடுக்கிறார். நாமளும் போய் நின்று பாக்குறோம், இப்படி இப்படி இப்படின்னு பாக்குறோம். ஃபாஸ்டா சொல்றது. ஒண்ணு நாம சொல்லணும், இல்ல அங்க இருக்கிறவா குழலை வச்சிருவா, வாரம் வெள்ள வாரம் அப்படின்னு. பக்கத்துல காம்படிஷன் ఎవరు జరగండి ఫస్ట్ చెప్తున్నారు, வாங்க வாங்க கிடுகிடுன்னு. அதுக்குள்ள இந்த அனுபவம் எங்க நிக்கிறதுன்னு காட்டவே கண்ட ஸ்ரீரங்கநாதன் காட்டித்தர தான் கண்டு அனுபவிக்கிறார். உள்ளத உள்ளபடி காட்டுறார். நானா என் சக்தியால பார்த்தா தெரிய மாட்டேன், என்னுடைய அல்பமான இந்திரியங்களால பார்த்துதுன்னு எத்தனை சொல்றான். ஏற்கனவே ஞானமும் இல்லை. ஆனா ஸ்ரீரங்கநாதன் அதை போக்கி கொடுத்தார் திருப்பானாழ்வாருக்கு. எப்படி அர்ஜுனனுக்கு திவ்யம் தே ததாமி சக்ஷுகு என்று கொடுத்தார் போலே அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா என் விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறியே? ஆமா, ரொம்ப ஆசையா இருக்கு, ரொம்ப ஆசையா இருக்கு. பார்க்க முடியும், பார்க்கலாமே, கண்டிப்பா, இந்த பாக் அப்படின்னா இந்த அதற்காக ஒரு ஸ்பெஷல் ஐய கொடுக்குறவனுக்கு. ரொம்ப பவர்ஃபுல் ஐ இது. இது நீ வச்சுட்டு இருக்க இந்த இந்திரியம் இருக்கு, இதுல ஆய்க்கிறது. பஞ்சேந்திரியங்கள் என்ன பண்ணும்? பெருமாளை பார்க்காம தடுக்கும். ஒருத்தர் கண்ணாடியை போட்டுட்டார், என்ன ஒண்ணுமே தெரியலையே, ஒண்ணுமே தெரியலையே. போரும் போ அந்த கண்ணாடி முழுக்கவே பார்க்க கூடாததுக்கு போட்டிருக்கிற கண்ணாடி. எந்த வஸ்துவும் தெரியாதுன்னு இருக்கிறது கண்ணாடி. பேருதான் கண்ணாடின்னு இருக்கு, அது எல்லாத்தையும் மறைச்சுடுறது. அத போல இந்த இந்திரியம் பகவானை உள்ளபடி அறியாமல் வைக்கக்கூடிய இந்திரியங்கள். இந்த இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவன் பரமாத்மா. அதை இதால அறிய முடியாது, உணர முடியாது. கேட்கிறானே நாஸ்திகன், கடவுளை பாத்தியா, தெரிஞ்சுதா? அடைய முட்டால் முடியாதா? உனக்கு எனக்கு இல்ல, மேல இருக்கிற அவர்களுக்கே முடியாது. தேவர்களுக்கு கட்கரிய பிரமன் சிவன் இந்திரனின் இவர்க்கும் கட்கரியவன். உனக்கு கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் பேருதான் நமக்கு தெரியும், லிஸ்ட் தான் தெரியும் யார் யாருன்னு வேதத்துல வாசிச்சிருக்கோம். ஆனா அந்த தேவதைகள் உன் கண்ணுக்கு தெரியலையே. அவர்கள் கண்ணுக்கே புறப்பாடாதவன் பரமாத்மா. அவன் இவர் கண்ணுக்கு விஷயமாகிறான், இந்த அல்பமான கண்ணுக்கு விஷயமாகிறான். திருப்பானாழ்வார் அனுபவிக்கிறார். எது விஷயமான பிறகு உலகத்தில் வேறொன்று தேவையில்லை என்றானதோ அந்த நிலைக்கு வந்தார் திருப்பானாழ்வார். எதை பெற்றால் எல்லாம் பெற்றதாக ஆயிற்றோ இனி என்ன? மற்றொன்றினை காணாவே. வேண்டாம், மத்தொன்ன பத்தி எனக்கு லட்சியம் இல்லை, தேவையில்லை, தள்ள வேண்டிதான். ஏன்? எதை காண வேணுமோ, எதை அனுபவிக்க வேணுமோ அதை நாள்தோறும் நான் அனுபவிக்கும்படியான பாக்கியம் பெறுகிறேனே என்று திருப்பானாழ்வார்
இங்கே காட்டி எழுதுகிறார்னு வியாக்கியாதா தெரிவிக்கிறார் ஆச்சரியமா. அடுத்து சொல்றார் காண்பிக்கிற செய்தி யாரை போல அப்படின்னா இங்க தெரிவிக்கிறார், அதிருஷ்டம் திருஷ்டமாக காண்பிக்கே சிந்தை மற்றொன்றின் திறத்ததெல்லாம். வேறு மனசானது வேறொன்றிலே ஈடுபடாதபடி இருக்கணும். பகவத் விஷயத்துல ஈடுபடுறதுன்னா என்ன அர்த்தம்? பகவான் விஷயத்துல மூழ்கி இருக்கிறச்சே வேறொன்னும் மனசுல சிந்திக்க முடியாதபடி இருக்கணும். பகவான் விஷயத்துல இருக்கிறச்சேதான் சிந்திக்கிறது. அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாரு இங்க, கேசவா யன்மஹா, கோவிந்தா யன்மஹா, நாராயணா யன்மஹா அப்படின்னு ஆத்திர பண்ணிட்டு இருப்போம். பூஜை அப்பப்ப பண்ணுவோமே. கட்டம் அதிகமானா சத்தையும் அதிகமாகும் பூஜை பண்றச்சே. அப்ப அந்த பூஜையை பெருமாளுக்கு பண்ணிட்டே இருக்கிறச்சே முடிச்சுட்டு எழுந்து போறேன். என்ன திருநாமம் சொன்னேன், எப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்ல போறாருன்னு பார்த்துட்டு இருக்கா. மனைவியை பார்த்து சொல்றாரு, போன்ல என்னமா என்ன திட்டின, யார்கிட்ட பேசுற நீ? அவ கேட்டா, அர்ச்சனை அங்க நடந்ததா இங்க காது இருந்துதான் அங்க. ஏன்னா இங்க இருக்க மாட்டேங்கிறது சிந்தை மற்றொன்றின் சிறந்ததெல்லாம், அப்படி இருக்க மாட்டேங்கிறது. பகவத் விஷயத்துல மூழ்கினோம்னா வேறொன்று தெரியக்கூடாது. அதுக்குதான் ஒரு வித்தியை பூமான பேர். பூமா பூம வித்தியை, 32 வித்தியில ஒரு வித்தியை. எப்படிப்பட்டது? நான்யது பஷ்யது, நான்யது சுனோதி, நான்யது விஜானாதி. வேறொன்னு தெரியாது, வேறொன்னு கேட்டாது, வேறொன்னு அறியாதபடி இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு என்ன பேர்? பூமா. அந்த பூம வித்தியைன்னு பேர். பகவான் அறிந்த பிறகு எத்தை அறிந்தால் வேறொன்றிலே மனது செல்லாதோ. சரி, எனக்கு மனது போறது, அப்ப உண்மையா பகவானை நீ அறியலன்னு அதான் உண்மை அந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல சொல்லி காண்பிக்கிறார், இது யாரை போல இருக்க வேணும். அடுத்த ஸ்லோகம் எடுத்து காண்பிக்கிறார். இதுவும் ஸ்ரீராமாயணம். ஸ்ரீராமாயணத்துல இல்லாத விஷயங்கள் திருவடியில கொண்டாடப்படக்கூடிய ஹனுமான். ஹனுமான போல ஒரு தன்னேற்றம் வேற யாருக்கிட்டையுமே பார்க்க முடியாது. ஆச்சரியமா அந்த அனுபவமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சொல்றோமே, மனோஜகம் மாருத துல்லிய வேகானவ யூத முக்கியம் ஸ்ரீராமது நீநாத்ரிக மணிய விக்கிரகம் பாரிஜாத தருமூல வாசினம் பாவயாமி பவமானநந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர ஹிருதமஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமதராட்சசாந்தகம் என்று எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் எழுந்தருளி இருக்க திருவடி. அதனாலதான் ஒரு சின்ன ஒரு பலகையை போட்டு அதுல ஒரு கோலத்தை போட்டு எழுந்தருளி இருப்பா. ஏன்னா ஸ்ரீராமாயணம் வாசிக்கிறச்சே திருவடி அங்க எழுந்தருளி இருக்கு. சில பேர் அவரை திருவடி அப்படிங்கிறதுக்கு பதிலாக சிறிய திருவடின்னு சொல்றான். சொல்றது முறையான்னா தவறு. சம்பிரதாயத்துல பெரிய திருவடி என்பது கருடர். திருவடின்னு தான் ஆச்சாரியர்கள் ஆஞ்சநேயரை பிரயோகப்படுத்துறா, சிறிய திருவடின்னு இல்லை. ஆகையாலே திருவடின்னு சொன்னாலே அனுமார் தான். சம்பிரதாயத்துல உயர்ந்த திருநாமம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஸ்ரீராமாயணத்துல அவரின் பெருமைகளை பலவாறாக பார்க்கிறோம். பெருமாளுடைய சிறந்த பரிசை பெற்றார். வாதமாகன் மக்களும் விலங்கு மற்ற ஓர் சாதி என்று ஒடிந்திலை உகந்து காதல் ஆதரம் கடலினும் பெருகச்சை தகவலுக்கில்லை கைமாறு என்று எம்பெருமான் ஆஞ்சநேயரை கட்டி கொண்டான். வாரும் ஹனுமான் அப்படின்னு சொல்லி தான் ஆஞ்சநேயரை ஆலிங்கனம் செய்து கொண்டான் எம்பெருமான். தன்னையே கொடுக்கிறான். பரிஷ்வம்போ ஹனுமதா மயா காலமிமம் பிராபிய தத்தஸ்தஸ்ய மகாத்மனா. வால்மீகி சொல்றார், ஸ்ரீராமாயணத்துல காண்பிக்கிறார். போயிட்டு வந்து சீதையை கண்டேன் சீதையை என்று சொன்னான். வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. திருஷ்டா சீதான்னு சொன்னா ஏன் சீதையை சீதையின்னு உடனே உயிரை போட்டு சில பேர் சொல்லுவா. ஒரு விஷயம் சொல்ல போறேன், என்ன இந்த விஷயம் அவ வந்து பார்த்தேன்னா அப்புறம் அப்புறம் போயிட்டு வந்து சொல்றேன், அதுக்குள்ள உயிரே போடுது. என்ன சஸ்பென்ஸ் எப்ப பாரு. அவளுக்கு ஒரு சஸ்பென்ஸை வச்சு நான் பண்றேன், எப்படி பண்றேன் பாருங்க. ஆஞ்சநேயர் புரிஞ்சுட்டாரு. இப்ப பெருமாளுக்கு சஸ்பென்ஸ் கொடுக்க கூடாது. ஏன்? ஹார்ட் ஃபுல் ஆஃப் சீதா. திடீர்னு ஹார்ட் பிரேக் ஆச்சுன்னா விராட்டி என்ன தெரியாம போயிடுமே. ஆகையால என்ன பண்றதுன்னா முதல்ல பார்த்த உடனே சொன்ன கண்டேன், அப்பா உயிர் வந்ததுன்னு பெருமை. அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் சீதையை. எவ்வளவு புத்திசாலித்தனம் பாருங்க. இதுதான் அவருடைய வாக்படுத்துவம்னு சொல்லக்கூடியது. நவவியாகரண பண்டிதர், வாக்மீ ஸ்ரீமான், இதெல்லாம் பெயர் பெற்றவர் ஹனுமான். எப்படி பேசணும்? சபையறிந்து பேசணும். அவர் உள்ளமறிந்து பேசணும். தெளிவா பேசணும். குறைச்சலா பேசணும். கரெக்டா பேசணும். உள்ளது உள்ளபடி மறைக்காமல் பேசணும். தூதுவனாக பேச வேணும். இதெல்லாம் ஹனுமானிடத்திலே காட்ட வேண்டிய பண்புகள். இது பேச்சுக்கே எவ்வளவுன்னா செயலுக்கு இன்னும் அதிகமா இருக்கு. அவர் மூணுக்குமே அவர் சொல்லலாம். மனசு, வாக்கு, செயல் என்கிற மூன்றுக்கும் உதாரணமாக அனுமாரை கொண்டாடலாம். ஒரு செயல் எப்படி புரிய வேணும்?
எப்படி இருக்கணும் அதுல அப்படின்னா, துணிந்த பின் என்ன இருக்க, எத்தனை கட்டம் வந்தாலும் சரி, கருமமே கண்ணாயினார். அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதான் எப்பொழுதுமே. என்ன தெரியாது அவர்களுக்கு? உடல் சோர்வு தெரியாது, தூக்கம் தெரியாது, இதெல்லாம் எதுவுமே தெரியாதபடி கருமமே கண்ணாயினான். அதுதான் ஹனுமான் எடுத்திருக்கக்கூடிய செயலானது. இந்த ஹனுமான் பெருமாளிடத்திலே மிகுந்த ஈடுபாடு உடையவர். ஹனுமானுக்கு எத்தனை பாக்கியம், ஒன்னா ரெண்டா பெருமாள்கிட்ட இருந்து கிடைச்சது. ஆலிங்கனம் பண்ணிட்டாரா? ஒண்ணு, பரிஷ்வங்கோ ஹனுமதா என்று ஆலிங்கனம் பண்ணின ஒரு விஷயம். இரண்டாவதாக ஹனுமான் பெருமாளோட ஒரே தட்டுல ஒன்னா சாப்பிட்டார் ரெண்டு பேர். பாரு ஹனுமான் நானும் நீரும் பாதி பாதி. அழகா லேட்டா வரைச்சே இந்த இலையை இப்படி போட்டார்னா, எதிர்த்தாப்புல நீர் ஹனுமான், இந்த பக்கத்துல பெருமாள். இந்த ஹாஃப் உமக்கு, அதே இலை தான். முன்னாடி ஹாஃப் உமக்கு, பின்னாடி இங்க என்னோடதுங்கிறது எவ்வளவு ஆச்சரியம் இது. யாருக்கு கிடைக்கும் பெருமானோட அப்படி உட்கார்ந்து அமுது செய்வது என்பது ஹனுமார் பெற்ற பாக்கியம். இவ்வளவு அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய ஹனுமார் கடைசியா சக்கரவர்த்தி திருமகன் தான் ராஜ்யங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணி எல்லாரையும் வாழ்வித்தருடைய பல ஆயிரம் வருஷங்கள் ஆண்டு இந்த உலகத்துல அவர் தர்மத்தை நிலைநாட்டி பிறகு லவகுச்சர்களுக்கு பொறுப்பு கொடுத்தது அவர் புறப்படுற பெருமாள். 11,000 வருஷம் கரெக்ட். 11,000 வருஷம் ஆண்டுகள் ஆண்டு அவர் புறப்படுறச்சே தன்னுடைய சோதிக்கு எழுந்திருக்கிற பொழுது ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு போறார். தன்னுடைய சகோதரர்கள் மற்றவர்கள் எல்லாம் அழகா சொல்லி எப்படி நடக்கணுங்கிற அந்த ஊருக்கு வெளியில அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு பாங்கு, பரம பவித்திரமான ஒரு துணிய சுவாமி, அதாவது சக்கரவர்த்தி திருமகன் தான் அணிந்து கொண்டு வெள்ளியதாக இருக்கக்கூடிய ஆடை பவித்திரங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு உயர்ந்த பிரம்ம மந்திரங்களை பிராமணர்கள் முன்பு ஓதி செல்ல அப்படியே எம்பெருமான் நடந்து புறப்பட்டு போகிறார். அப்ப போகிற பொழுது பெருமாள் ஹனுமனையும் அழைக்க, ஹனுமா நான் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சாச்சு, நான் வந்த இடத்துக்கு புறப்பட போறேன், நீரும் வரீரா என்னோடன்னு கேட்டான். ஹனுமன் கேட்டார், எங்க போறீர்னர்? தன்னுடைய சோதி. வேதம் சொல்லிட்ட, எத் விஷ்ணோ பரமம் பதகும் சதா பசியந்தி சூரையா. வேதம் சொல்லிட்டே விஷ்ணு லோகம்னு பேரு, பரமபதம்னு பேரு, வைகுண்டம்னு பேரு, நித்திய விபூதின்னு பேரு, அயோத்தியான்னு பேரு, அதற்கு அபராஜிதான்னு பேரு. இப்படி பல பேர் உள்ளடக்கிய லோகம் ஐயா, அழியாத உலகம் அது. அது மட்டும் இல்ல, மீட்சியின்றி வைகுந்தமாநகர் அப்படின்னு கொண்டாடக்கூடிய லோகம் அது. வேதம் சொல்றது என்னுடைய பெருமையை, நச்சபுனராவர்த்ததே. அங்க போயாச்சுன்னா மீளுதல் என்பது பயப்படவே வேண்டாம். மத்த எல்லா லோகமும் போனா மீள வேணும். எங்க வரைக்கும்? அப்ரம்ம புவனான் லோகம், பிரம்மன் இருக்கக்கூடிய சத்திய லோகம் இருக்கு, அந்த லோகம் வரைக்கும் போனா மீள வேணும், திருப்பி பறக்கணும். ஆனா எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய நித்திய விபூதி இருக்கு, வைகுந்த லோகம் இருக்கு, பரமபதம் இருக்கு, அங்க வடிவினை இல்லா மலர்மகள் மற்ற நிலமகளோடு கூடி இருக்கக்கூடிய லக்ஷ்மி பூமி நீலா நாயகனாக ஆதிசேஷனத்தில வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் வீற்றிருந்து ஏழுலகும் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் என்று கொண்டாடுகிறாரே. வைகுந்த மாநகரிலே எம்பெருமான் சூழ்ந்திருந்து அடியார்களோடு கூடி இருக்கக்கூடிய வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிகி ஆஸ்தே விஷ்ணு ரசிந்தியாத்மா பக்தைர் பாகவதைர் சகா. எத்தனை இடங்கள் ஆழ்வார் கொண்டாடுறார், புராணங்கள் கொண்டாடுறது, வேதம் கொண்டாடுறது. வேதம் எப்படிப்பட்ட அந்த லோகத்தை எவ்வளவு கொண்டாடுறது தெரியும், எப்படிப்பட்ட உயர்ந்து இருக்கக்கூடிய லோகம் தெரியுமா அந்த விஷ்ணு லோகம். அங்க போயாச்சு, எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவா அப்படிங்கிறது வேதம். ஆழ்வார் சொல்றார், சூட்டு நன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அந்தூபம் தரா நிற்கவே. எல்லாம் அந்த விதவிதமான சரீரங்களை கொண்டு எம்பெருமானுக்கு விதவிதமான அடிமைகள் பண்ணுகிற லோக பரமபதத்தில் அவரவர்களுக்கு வேண்டிய சரீரம் எடுத்துப்பா. இங்க நமக்கு அப்பப்ப தோணும், ஸ்ரீரங்கம் கோயில போய் சேவிக்கிறோம், அங்க இருக்கிற அர்ச்சகரா நாம ஆக முடியலையே. ஆன பிறகுதான் தெரியும், ஐயோ இவ்வளவு டியூட்டி இருக்கா, நான் பாட்டுக்கு ஏதோ வீட்டுல ஃப்ரீயா இருக்கிறோம்னு பார்த்தோம். அங்க இருந்து எது விஷயமும் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆசை நன்னா இருக்கு, கிடைச்ச பிறகுதான் கட்டம் தெரியும். கார் வாங்குறதுக்கு முன்னாடி நன்னா இருக்கு, வாங்கிற பிறகுதான் இத்தனை மெயின்டெனன்ஸ் இருக்கு. அதுல இன்சூரன்ஸே நம்ம காலி பண்ணிட்டு போட்டிருக்கேன், இன்சூரன்ஸ் நம்ம காப்பாத்தது போட்டிருக்கேன். இதெல்லாம் அப்புறம் தான் தெரியுது. ஸ்ரீவைகுண்டம் அப்படி இல்ல, போய் சேர்ந்த பிறகு என்ன உரு வேணுமோ அங்க எடுத்துக்கலாம். எந்த உருவில எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணுமோ அந்த கைங்கரியம் பண்ணணும். சூட்டுனன் மாலைகள் தூயனவே. சில பேர் அழகா மாலைகளை எடுத்துட்டு வரா எம்பெருமானு, சில பேர் நன்னீராட்டி வைக்கிறா எம்பெருமான் அழகா தீர்த்த குடங்களால பரமபதத்துல. அவரவர்கள் வேண்டும் விருப்ப உருக்கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணான்.
அந்த நித்திய விபூதியில பண்றதான் இங்க ஸ்ரீரங்கநாதன் காமிக்கிறார். ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே 1000 மண்டபத்திலே அப்படி வீட்டு இருக்காரு நம்பெருமாள். எங்க இருக்கிறது பரமபதம். அதேதான் பூரேபி துஷ்பூர மகாவகாசம் ஆஸ்தானம் ஆனந்தமயம் சகஸ்திர ஸ்தூனாதி நாம்னா சமவாணி என்று கொண்டாடுகிறார் பட்டர். அழகா 1000 மண்டபம் எவ்வளவு பேர் பூர்த்தியா உள்ளது திரிச்சாலும் அந்த மண்டபம் மட்டும் இன்னும் இடம் இருக்கு, இன்னும் இடம் இருக்கு, இன்னும் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. பூரேபி துஷ்பூர மகாவகாசம். எப்ப தெரியும்? கைத்தல சேவை 7ஆம் திருநாள் பார்த்துட்டு வெளில வர ஜனங்களை பாருங்க நீங்க. அப்பா இவ்வளவு பேர் இந்த மண்டபத்துல இருந்தானா? 1000 இத்தனை பேர் சேவிச்சாலா? பட்டர் இத போல பரமத்துல இருக்கிற லோகம். அவர் சொல்றாரு இப்படி எல்லாம் இருக்கும்பா அனுமான். உடனே அனுமான் சொல்ற வார்த்தை, பெருமாளே என்னுடைய மனசு என்ன தெரியுமா? ஸ்நேகோமே பரமோ ராஜன் त्वयि நித்யம் பிரதிஷ்டிதா பக்தி சனியதா வீர பாவோ நான்யத்ர கச்சதி. அற்புதமான ஸ்லோகம். ஸ்ரீராமாயணத்துல உத்தர காண்டத்துல வரக்கூடிய ஸ்லோகம் இது. இதனுடைய வியாக்கியானம் நமக்கு இன்னும் வரப்போறது. அமலான் அவதாரிக்கையிலையும் வரப்போறது. ஆகையால இங்க ரொம்ப எடுக்காம ஓரளவு மட்டும் சொல்லி வைக்கிறேன். இங்க இருக்கிறச்சு அவதாரிகைனா இன்னும் பிரபந்தமா, இன்னும் திவ்ய பிரபந்தம் ஆரம்பிக்கல. அந்த இடத்துல வரைச்சு இதனுடைய அற்புதமான அர்த்தங்களை உபதேசிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இந்த இடத்துல ஹனுமான் சொல்லக்கூடிய வார்த்தை ஸ்னேகோமே பரமோ ராஜன். பெருமானே தேவரீரிடத்துல எனக்கு ரொம்ப ஸ்னேகம். இது உத்தரகாண்டத்துல வருது. உத்தரகாண்டம் ஸ்ரீராமாயணத்துல சேர்ந்ததா சேராததா இந்த சர்ச்சைலாம் கிடையவே கிடையாது. ஸ்ரீராமாயணத்தின் ஒரு அங்கம் உத்தரகாண்டம். ஆச்சாரியர்கள் தெள்ள தெளிவா நிரூபிச்சிருக்காங்க. பல இடங்கள்ல இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்கள் எடுத்து உதாகரிக்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை மிக அற்புதமாக இதற்கு வியாக்கியானத்தை அருளி இருக்கிறார்கள். நம்ம பூர்வர்கள் எல்லாம் கையாண்டு இருக்கிறபடியாலே உத்தரகாண்டமும் ஸ்ரீராமாயணத்தின் மிக முக்கியமான அங்கம் அப்படின்னு நாம எல்லாம் உணர வேண்டும். அதோ சில பேர் சந்தேகம் சொன்னா அவர்களுக்கு தெரியல பாப்போம், அவ்வளவுதான். இப்ப இந்த உத்தரகாண்டத்துல இந்த வரக்கூடிய ஸ்லோகத்துல அனுமார் சொல்ற வார்த்தை ஸ்னேகோமே பரமோ ராஜன். பெருமானே தேவரின் திருவடிகள்ல எனக்கு இருக்கிற அன்பு இருக்கு பாரோ, அது என்ன காட்டிலும் அதிகமா இருக்கிற அன்பு. இது எப்படிப்பட்ட அன்பு? தொயி நித்தியம் பிரதிஷ்டிதா. எப்பவும் தேவரின் இடத்துல நித்தியமாக நிலை பெற்று இருக்கக்கூடிய அன்பு. அதற்கு மேல சொல்றார் பக்தி. இந்த பக்தியும் கூட எப்படி இருக்கிறது? தேவரின் இடத்துல நித்தியமாக எனக்கு இருக்கிறது. ஏ வீரனே அப்படின்னு வார்த்தை சொல்ற. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றார், பாவோ நான் எத்திர கச்சதி. நீர் ஏதோ ஒரு லோகம் பேர் சொன்னீரே, அந்த இடத்துக்குலாம் நான் வரா போல இல்லை. நான் அந்நியத்திர கச்சதி, அதெல்லாம் நான் வரா போல இல்லை. என்ன தேவரீரை இங்கேயே அனுசந்தானம் பண்ணி கொண்டு இங்கே கிடப்பே என்று அனுமார் சாதித்திருக்கக்கூடிய அற்புதமான திருவாக்கு. ஸ்னேகோமே பரமோராஜன். எம்பெருமானே தேவரிடத்துல என்னிடத்துல இருக்கக்கூடிய அன்பு எப்படி இருக்குன்னார்? மேலான அன்பான இருக்கிறது. தேவரீரும் உயர்ந்தவரா இருக்கார். உயர்ந்தவரிடத்துல எப்படி இருக்கணும்? அன்பு உயர்ந்ததா இருக்கணும். நம்ம வீட்டுல பெரியோர்கள் உபயோகிச்ச ரத்தன கல் மதிப்பே கோடியில இருக்குன்னா அது கிட்ட என்ன அன்பு இருக்கும்? சாதாரணமா நேற்று வாங்கின பேட்டா செப்பல்கிட்ட என்ன அன்பு இருக்கும் இல்லையா? விலைக்கு தகுந்தபடிதானே, மதிப்புக்கு தகுந்தபடிதானே. அதே போல ரொம்ப நெருங்கின உயிரான உறவினர்கள்னா எப்படி இருக்கும்? சாட்சாத் உயிருக்கு உயிரானவன் பரமாத்மா. அழ்வார் சொல்றார், என்னை பெற்றார் தாயாய் தந்தையாய் அறியாதன் அறிவித்த. எத்தனை பாசுரங்களை சொல்றாரு தெரியுமா? எந்த ஆருயிரே ஆறா அமுதமே, எனக்கு எல்லாம் உயிராக இருக்கக்கூடியவனே எம்பெருமானேன்னு கொண்டாட. இப்ப எல்லாவற்றிற்கும் மூலமான பரமாத்மாவிடத்திலே ஒரு ஜீவாத்மாக்கு எப்படி இருக்கணும்னா இருக்கிறதுலயே மிக அதிகமான அன்பு அவனிடத்துலதான் இருக்கணும். உலகத்துல யார் யார்கிட்டயோ அன்பு வைக்கிறோம். வச்ச பிறகு வருத்தப்படுறோம், இங்க போய் வச்சுட்டேன் இவ்வளவு அன்பை, இனிமே பாருங்க எப்படி பண்றேன். அப்பப்ப மாறின்னு இருக்கு. ஆனா நிலைத்த அன்பாக இருக்கணும். யார்கிட்ட இருக்கணும்? பரமாத்மாவிடத்திலே இருக்கணும். ஏன்? அவரின் திருக்கல்யாண குணங்களை நாம் பார்க்கிற பொழுது, நம்மிடத்திலே அவர் காட்டுகிற பரிவை நாம் காண்கிற பொழுது, நம் அன்புக்கெல்லாம் அவர்கிட்டதான் வைக்கக்கூடிய தகுதி. அது மட்டும் இல்ல, இந்த அன்பை வைக்கிறோமே அது அவர் நம்மிடத்திலே காட்டுகிற அன்பிலே இத்தினோண்டு அணுவடிவிலே கூட இல்லாதது நம் அன்பு. அப்படி அவர் நம்மிடத்துல வைத்திருக்கக்கூடிய அன்பு. இப்ப எம்பெருமானிடத்துல நாம் வைக்க வேண்டிய அன்புங்கிறது மத்த எல்லார காட்டிலும் அதிகமா இருக்கணுமா? ஸ்னேகம்
இந்த ஸ்நேகம் அப்படிங்கிறதுக்கும் பக்திங்கிறதுக்கும் வித்தியாசம் சாதிக்கிறது. ஸ்நேகம் அப்படின்னா யாருக்கு இருந்தது? எம்பெருமானை பிரிந்ததாலே முடிந்தானே சக்கரவர்த்தி, அவனை போலே ஸ்நேகம். தசரத சக்கரவர்த்திக்கு எம்பெருமான்கிட்ட இருந்தது ஸ்நேகம். பெருமாள் பிரிந்தார், இவன் உயிரும் பிரிந்தது. ஐயோ என்ன எழுதி பெருமானே, என்னை விட்டு பிரிஞ்சுட்டியே, நான் உயிரா இருக்கக்கூடியவன் ஆச்சு, என் உயிரானவனான ஆட்சியர் ராமபிரான் அப்படின்னு இருக்கக்கூடிய பக்தி யாரிடத்துல இருந்ததுன்னா லக்ஷ்மணனிடத்துல இருந்தது. என்ன லக்ஷ்மணா, காட்டுக்கு நீ வர வேண்டாம், அவர் ரெடி ஆயிட்டான். பெருமாள் தான் மரபுரி தரிச்சுன்னு புறப்படுறாருன்னா லக்ஷ்மணன் அண்ணா நானும் ரெடினா, அதே உன்னை யாரா கூப்பிட்டா, என்ன மட்டும் தான்டா காட்டுக்கு போக சொன்னா, பிராட்டி விடமாட்டேன்ட்டான், அவளும் கூட சேர்ந்துட்டான். சீதா பிராட்டி பெருமாள்கிட்ட 2 தடவை சொல்லி பாக்குறான், நானும் வருவேன், வந்து நிற்பேன் தேவரோட தான். பெருமாள் சொன்னார், வேண்டாமா நீ இங்கேயே இரு, காட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். அதெல்லாம் முடியாது, உங்களோட தான் காட்டுக்கு வருவேன், கூடவே கூடாது, நீ இங்கதான் இருக்கணும், இங்கதான் உன் மாமனார் இருக்கா, மாமியார் இருக்கா, பெரியவாழ்லாம் இருக்கா, நீ அவளுக்கெல்லாம் கவனிக்கணும். 2 பேர் சொல்றதுக்குள்ளேயும் உள்ள ஒரு காரணம் இருக்கு. பிராட்டி சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, உமக்கு பணிவிட பண்ணாம நான் வாழ்ந்த என்ன பையன் அவள் திருவுள்ளத்துல. பெருமாளுடைய திருவுள்ளத்துல இப்பதான் கல்யாணம் ஆகி வந்திருக்கிற பெண் பிள்ளை, ஏதோ கொஞ்சம் வருஷம் ஆச்சு, சுகமா வாழ்ந்த பெண் பிள்ளை, பிறந்ததுல இருந்து அப்படி சுகத்துல வாழ்ந்தவள் காடும் மேடும் மலையும் முள்ளும் கல்லும் குத்தக்கூடிய இடத்துல நடக்கணுமா? விராட்டியுடைய திருமுகம் எப்படி இருக்கும்? ஸ்ரீரங்கத்துல போனா ஸ்ரீரங்க நாச்சியார ரொம்ப ஊன்றி சேவிக்க கூடாது. ஏன்னா ரொம்ப அப்படி சேவிச்சானா முகம் மாடிடும் பிராட்டி. அப்படி அவளுக்கு அவ்வளவு மென்மையானவள் பிராட்டி. அவ்வளவு கண் பார்வையை தாங்க முடியாதான் ஸ்ரீரங்க நாச்சியார். அப்படி ஜாக்கிரதையா பிராட்டிய பாத்துக்கணும். ஆழம் பட்டர் சாதி பாருங்க காண்பிக்கிறச்ச. அப்ப இவர்களே அப்ப என்ன ஆகுதுன்னா, பிராட்டியினுடைய திருப்பாதங்கள் காட்டில வந்து சிரமப்படக்கூடாதுன்னு பெருமாள் ஒரு காரணத்தை கல்பிக்கிறார். மாமனார் மாமியார்னா இருக்கா, நீ அண்ணன் இருந்து நீயே பண்ணு, இங்க இதெல்லாம் பண்ணிட்டு. பிராட்டி பாக்குறான், இவரோட கூட வந்து கைகரை பண்ணியாலும் நான் வந்தே ஆகணும். பெருமாள் கேட்கற மாதிரி இல்ல. கடைசியா பிராட்டி எடுத்தா பாருங்க ஒரு பிரம்மாஸ்திரத்தை. பெருமாள் தானே வச்சுட்டு இருக்காரு அஸ்திரங்கள், என்ன பிராட்டி ஒரு வச்சிருக்கா, எங்க சொல்லுல வச்சுட்டு இருக்காரு, அவர் வில்லுல வச்சுட்டு இருக்காரு, இவர் சொல்லுல வச்சுட்டு இருக்காரு. நல்ல வேளை என் தகப்பன் ஜனக மகாராஜா இல்லைன்னா. ஏன் என்னாச்சுன்னா பெருமாள் திடீர்னு, இந்த எப்பவுமே ஸ்திரீகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் எப்ப எந்த டைலாக் விடணும் கரெக்டா. கரெக்டா இந்த டைலாக கொண்டு வர என்ன, நல்ல வேளை எங்க தகப்பனார் இப்ப இங்க இல்ல. ஏன் அப்படின்னா பார்த்தா ரொம்ப வேதனை அடைச்சிருப்பார். பெருமாளுக்கு ஏதோ காட்டுக்கு சொன்னா போற சொன்னா போட்டிருக்கு, அதனாலயா அப்படின்னா, இல்ல இல்ல, போயும் போயும் ஒரு பெண்ணுக்கு என் பெண்ணை கொடுத்தேன்னு நினைச்சிருப்பாருன்னு. பெருமாளுக்கு தாங்கவே முடியல, பட்டுன்னு எடுத்த. என்ன என்ன சொல்ற என்ன சொல்றன்னு கேட்டேன். அவர் சொல்ற, ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். பார்க்கறச்சேதான் புருஷனா தெரியறதே ஒழிய, ஆனா ஒரு ஆணுடை உடுத்தி இருக்கக்கூடிய பெண் தன்மை பெற்றவன் நீ. பெருமாளை பார்த்து வார்த்தை சொல்ற, நீ இப்படி ஏன் வந்து மனைவிய கூட வச்சுட்டு காப்பாத்துறேன்னாவா, என்னோட வச்சுட்டு காப்பாத்துறேன்னு சொன்ன சக்தி இல்ல, நீ ஆண்மகனான்னு நான் நினைக்கல. என் தகப்பனா இருந்தா வருத்தப்பட்டிருப்பாங்க. இது எவ்வளவு புத்திசாலித்தனம் பாருங்க, அழகா. இப்படி போய் ஸ்திரியம் புருஷ வைக்கிறதுக்கு போய் கொடுத்துட்டேனே. புத்திசாலித்தனமா சொல்றாங்க பாரு, அவங்க அப்படி நினைச்சிட்டாரு. பெருமாள் இதை கேட்டார், நீயும் புறப்படு கிளம்பலாம் கிளம்பலான்னு அடுத்த வார்த்தையே பேச. இவ்வளவு நாள் உபதேசம் பண்ணாரு, இவ்வளவு நாடி ஏதான திருப்பி பேசலாமே என்ன. இவள் பேசின பேச்சு இருக்கு, ஐயோ இதுமே கேட்க முடியாது, கிளம்பு கிளம்பு. அதான் கடைசி பிரம்மாஸ்திரத்தை சொல்லுதான் பிரம்மாஸ்திரம் இருக்கு. இத பெருமாள் திருவுள்ளத்திலேயே பற்றி இருக்கார். கடைசியா ஒரு இடத்துல காண்பிக்கிறார், கரதூஷணாதிகள் வதம். பெருமாள் ஒருவராக சென்று அந்த கரதூஷணாதிகளை வதம் பண்றார். அத்தனை பேரையும் மாள செய்து கிளம்பி வரச்சே. சீதா பிராட்டி முதல்ல போக வேண்டாம்னு சொன்னா, பெருமாள் புறப்பட்டு போயிட்டார், வதம் பண்ணிட்டார். தான் ஒருவனாக இன்று அந்த வில்லும் கையுமாக வரார். பிராட்டியினுடைய பர்ணசாலை, அந்த பெருமாள் பிராட்டி இருக்கிற பர்ணசாலை அங்க தள்ளி இருக்கு, அங்கேருந்து ஒரு 50 அடி தள்ளி இருக்கான் பெருமாள். சக்கரவர்த்தினமான அப்படி கையும் வில்லுமா அப்படி கையை அப்படி பிடிச்சிட்டு நடக்க மாட்டேங்கிறான் முன்னாடி. சீத்தை அங்கேருந்து இந்த வில்லையும் பிராட்டியும் பார்க்கிறான். என்ன அன்னைக்கு சொன்னியே, இப்ப தெரிஞ்சுதான் நான் யார் வீரன்னு. பிராட்டிக்கு அப்பதான் உயிர் வந்துதான். தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகரிஷீனாம் சுகாவகம் பபூவ பிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வசே. அவள் பச்சை இடுகிறாள். வியாக்கியானத்துல பண்றான். பெருமாள் திருமேனியெல்லாம் காயமா இருந்துதான் பெருமாளுக்கு.
பெரிய ரணமா இருந்துதான் ஒருவனாக நின்று போராளியாக இருந்தபடியால் காயம் இடனமே, பச்சை இடனமே அப்படின்னா பச்சை இலைகள் மருந்த கட்டணமே என்ன தன் திருமேனியை கொடுத்து ஆலிங்கனம் பண்ணிட்டார். பர்த்தாரம் பருஷஸ்வஜே தம் திருஷ்டுவோம் என்ன வியாக்கியானம் பண்றார் ஸ்ரீராமாயணத்துல தனிஷ்லோகியில பிரியவாச்சான் பிள்ளை அற்புதமான வியாக்கியானம். எப்படி இருக்கான்னு தெரியுமா அந்த இடத்துல எம்பெருமான் பார் பிராட்டியே தெரியறதா எப்படிப்பட்டவன் பாத்தியா ஒருவனாக இருந்து ஜெயித்தேன் ஏன் அன்னைக்கு சொன்னையே பிரியம் புருஷ விக்கிரகம் திருப்பி வாங்கிக்கிறியா வார்த்தைய கெட் பேக் மை வேர்ஸ் கெட் பேக் சொல்றாளே கெட் பேக் யுவர் வேர்ஸ் திருப்பி வாங்கினீரா அப்படின்னு கேட்கிறான் எம்பெருமான். அதை பார்த்து வச்சு அங்க நிக்கிறச்சே அழகா இது ஸ்ரீராமாயணத்திலே நமக்கு காண கிடைக்கிறது ஆச்சரியம். இப்ப பிராட்டியும் தானுமாக புறப்படுறான், கூடவே லக்ஷ்மணனும் புறப்படுறான் எம்பெருமானோட. இப்ப சீதா பிராட்டி வந்தே தீருவேன்னா லக்ஷ்மணன் சொல்றான் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதஸ்யதே தேவரீர் புறப்பட்டீர்னு சொன்னா நானும் பின்னாடி வருவேன் சேர்ந்தே வருவேன். முடியாதுன்னா எம்பெருமான் பிராட்டி தான் விடமாட்டாப்பா முடிவு போயே தீரணும் உன்னை அப்படி கட்டாயம் இல்லை நீங்க இருளு நில் அப்படின்னு நில்லுன்னா இருன்னு அர்த்தம். லக்ஷ்மணன் என்ன பண்ணான் தெரியுமா குருஷ்வ என்னை அங்கீகரிக்க வேணும் என்னை ஏற்றுக்கொள்ள வேணும் பார்த்தான் இவர் பெருமாளை பிடிச்சா சரியாது மதனியாரே அப்படின்னு பிராட்டி காலில் விழுந்தான். தேவரீர் தான் சிபாரிசு பண்ணணும் அம்மா தாயே. பிராட்டி புருஷகாரமாக எம்பெருமான் திருவடிகளை பற்ற பெருமாள் அவனை அங்கீகரித்தருடினார். வரப்படலாவா லக்ஷ்மணனை அழிச்சிட்டு போறார். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதஸ்யதே பார்த்து சொல்றான் தேவரீருக்கு எல்லாம் பண்றேன். தேவரீரும் பிராட்டியும் மலை தாழ்வரங்களிலே குளிர்ந்து இருக்கிறச்சே அடியன் பார்த்துக்கிறேன் என்னென்ன கைங்கரியமோ எல்லாம் அடியன் பண்றேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்ல அவனையும் சேர்த்து அழைத்து செல்லுகிறான். இவனுக்கு என்ன நிலை பேரு பக்தின்னு பேரு. பக்தி என்ன நில்லுன்னு சொன்னா நல்ல வேலை சிஷ்யர்கள் இருப்பா நமக்கு பா கிளம்பலாம்ப்பா உன்னியாசத்துக்கு போனோம் சரி சுவாமி உனக்கு சமமா இருந்தா நீ வேணா இருந்து அடியே சுவாமி தேவர் சொன்னபடியே எங்கேயும் இருந்துடுறேன் சுவாமி. ஏண்டா இப்பதான் வெறும் ஒரு பேச்சுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன் அவன் உள்ள ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கான் இவரோட கூட போய் கட்டப்பட்டு என்னடா 1.5 மணி நேரம் முன்னாடி நாம ஒரு வார்த்தைக்கு சொன்னோம்னா ஆச்சாரியன் வேத வாக்கு தேவர் சொன்னதுதான் இங்கேயேதான் எப்படி இருக்கான் பாரு. அப்படி இருக்கலாமான்னா இது தப்புன்னுட்ட இது பக்தி இல்லை. பக்தி என்ன நெல்லுன்னு சொன்னா புருஷ்வ வராதப்பா வந்தே தீருவேன் சுவாமி கைங்கரியம் பண்ணியே தீருவேன் தேவரின் கிருபை செய்தே தீர வேணும் அப்படின்னு பிரார்த்திப்பதுதான் பக்தி. ஹனுமானுக்கு எப்படி இருக்கு ஸ்நேகமும் இருக்கு பக்தியும் இருக்கு. என்ன ஆச்சரியம் ஸ்நேகோமே பரமோ ராஜன் ராஜன் அப்படின்னு ராஜன்னா என்ன அர்த்தம் ரஞ்சயதீதி ராஜா எல்லாரையும் ரமிக்க பண்ணுவோம் எம்பெருமான் தன்னுடைய வீரத்தை காட்டி அழகை காட்டி குணத்தை காட்டி தன்பால் ஈர்க்கும்படியாக செய்பவன் தான் ராமபிரான். எல்லாரையும் மயக்க உருக்க வல்லவன் தான் தோற்ற துறையப்பாங்கிற நித்தியம் நித்தியம் பிரதிஷ்டிரக. சில பேரை பார்த்தா இந்த ஸ்நேகம் பக்தி மாறிண்டே இருக்கு. என்ன நேற்று வரைக்கும் அவரோட வந்து கூட இன்னைக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரரோட வரைகிறான் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டேன் இனிமே இவரோட தான் வச்சுட்டேன். ஏன்னா அது போன மாசம் வரைக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் சரி ஸ்நேகத்துலதான் அப்படின்னு பார்த்தா பக்தியிலையும் என்ன நேற்று வரைக்கும் அந்த கோவில்ல பார்த்தா அப்புறம் காணுமே என்ன கோயிலை ஷிஃப்ட் பண்ணிட்டேன் கோயிலெல்லாம் மாத்த முடியாது நான் கோவிலை மாத்திட்டு ஏன்னா கொஞ்சம் இனிமே இந்த பக்கம் போய் பார்க்கலாமேன்னு பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ இந்த உலகத்தை பார்த்தா நமக்கே குழப்பம் வந்துடும். ஐயோ எங்க இருக்கோண்டாப்பா நம்ம நல்ல வேலை திருப்பி திருப்பி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சொல்றதை கேட்டுட்டே இருக்கணும். இந்த ஊர் உலகம் பேசுறத கேட்டோம் பைத்தியம் பிடிச்சு அப்படியே தெரிய வேண்டிதான் தெரு அப்படி இருக்கு இன்னைக்கு உலகம் பேசுறது நடந்துக்கிறது பார்த்தா. இவன் சொல்றான் எப்படி இருக்கு நித்தியம் பிரதிஷ்டிதா பிரதிஷ்டிதா ஸ்திரமா இருக்கு நித்தியமா இருக்கு. அப்படியே ஏதோ வந்தா ஏதோ கொஞ்சம் அவ்வளவுதான் என்ன இவருக்காக சுத்தி 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 இவரை வந்து என்ன பயன் எத்தனை தேங்காய் உடைச்சிருப்பேன் என்ன பண்ணார் இவர் எனக்கு பிரயோஜனம் என்ன இருக்கு. அப்ப நீ எதையோ கொடுத்து எம்பெருமானிடத்தில் எதையோ எதிர்பார்க்கிறாய் என்றால் அது பேர் ஸ்நேகம் இல்லை பக்தியும் இல்லை வியாபாரம். எனக்கு நீ இதை பண்ணு அதை பண்ணு இருக்கிறதுலயே பெரிய பிசினஸ் மேன் உலகத்துல யாரு தெரியுமா யாரோ பேரை போட்டுக்கிறான். உண்மையிலேயே திருவேங்கடமுடையான் தான் பெரிய பிசினஸ். ஏகப்பட்ட பேர் கம்பெனியில பார்ட்னரா இருக்கார் ஸ்லீப்பிங் பார்ட்னர். இன்கம் டாக்ஸ்ல ஒருத்தருக்கும் தெரியாது அவருடைய விஷயம்.
ஏகப்பட்ட பேர் அவர் வச்சுட்டு இருக்காரு, வச்சு நடத்திட்டே இருக்காரு. ஓ இதை கொடு, அதை பண்ணு, இந்தா கொண்டு வா, கொட்டு பண்ணிட்டே இருக்காரு கைங்கரியம். வந்தவாளுக்கு அன்னதானம் என்ன, வேத ரட்சணை என்ன. நம்ம ஊர்ல பிறந்த திவ்ய பிரபந்தத்தை திருவேங்கடமுடையான் ரட்சிக்கிறார். 10,000 பேரை ரட்சிக்கிறார் திவ்ய பிரபந்தம் பாடுறவாடு தமிழ்நாட்டில். மாதந்தோறும் அவர்களுக்கு சம்பாவனை வழங்கிய எவ்வளவு பெரிய செயல் அங்க பண்ணக்கூடிய விஷயங்கள். யோசிச்சு பாருங்க, உலகத்துல பிசினஸ் டேர்ம் பேசுறது வேற, ஆனா நண்பனாக இருத்தலும் நட்பு அதுவே பார்க்கணும். தனி திருக்குறள்ல சொல்லணும். அதற்கு மேலே இங்க காண்பிக்க வேண்டிய விஷயம், பக்தி என்பது இன்னும் ஆழ்ந்த விஷயமாக இருக்கக்கூடியது. அந்த ஆழ்ந்த பக்தியை உடையவனாகவும் நான் இருக்கேன். நித்தியம் பிரதிஷ்டிதா, எப்போதும் இருக்கு, ஸ்திரமா இருக்கு, ஆட்டம் காணாதபடி இருக்கு, என்றும் தேவரீர் திருவடிகளிலே இருக்கிறது. பக்திஷ்ச நியதா வீர, வாக்கு சொன்ன வீர என்னை தோற்பித்த துரையிரேகிற. இதுலதானே நான் மயங்கி போயிட்டேன். என்னமா உங்களுடைய வீரம். ராமனுடைய வீரத்திற்கு மயங்காதவர்களே இல்லை. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அந்த பாசனம் வரச்சே பெரிய பாச்சானத்துல வியாக்கியானம் கோவிந்தா கிருஷ்ணனை பண்ணிருக்கணுமா, என்னன்னா தீட்சா கூட மாட்டோம்னு சொன்னா. ஒரு குடும்பத்துல 3 பேர், அந்த 3 பேரையும் ஜெயிச்சார். எப்படி ஜெயிச்சார்னா, அண்ணனை தன் வீரத்தை காட்டி ஜெயித்தான், தம்பியை தன் சௌசீல்ய குணத்தை காட்டி ஜெயித்தான், தங்கையை தன் அழகை காட்டி ஜெயித்தான். ராவணன வீரத்தை காட்டி ஜெயிச்சான், விபீஷண தன் குணங்களை காட்டி ஜெயிச்சான், சூர்பனகை இருக்காளே அவளை தன் அழகை காட்டி ஜெயித்தான். சூர்பனகை மூக்கு அழுபட்டாச்சு, போய் கதறா ராவணன்ட்ட போய், அங்க போய் ஐயோ பாரு என் மூக்கு ரத்தம் கொட்டது இப்படி இருக்கு அப்படின்னா. உடனே ராவணன் பார்த்து, யாரம்மா உன்னுடைய மூக்கை அறுத்தவன் அப்படின்னா, உடனே ஆரம்பிக்கிறான். அவர் எப்படி தெரியுமா, சுகுமாரோ மகாபலோ என்று பெருமாளை வர்ணிக்கிறான் அந்த இடத்துல. எப்படிப்பட்டவர் தெரியுமா, அந்த மூக்கறுத்தவர் வர்ணிப்பாளா யாராவது? என்ன என்ன வார்த்தை சொல்லி ஆரம்பிப்போம் நம்ம கோபமா. அவள் அந்த இடத்துல போய் வார்த்தை சொல்றான், ஐயோ எம்பெருமான் எவ்வளவு உயர்ந்தவன் தெரியுமா, எவ்வளவு அழகானவன் தெரியுமா, ஆனா மகாபலம் பொருந்தி இருக்கக்கூடியவன் தெரியுமான்னு எம்பெருமானை வர்ணிக்கும்படியாக இருக்கிறாள்னு பார்க்கிறோம். அப்ப அவளை தன் அழகாலே ஜெயித்தான் பகவான். கூட மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது எம்பெருமான்கிட்ட, கூடியே தீருபவர்கள். ராவணன் போர் புரியறான், மயங்கி விழுந்தான், அவன் சாரதியா தள்ளிட்டு வந்துட்டான், அவனை பின்னாடியே வந்துட்டான். அண்ணன் திறந்து பார்த்தா ராவணன், என்னடாச்சு? இல்ல ராமபானத்துல நீர், அவ்வளவுதான் கீழே விழுந்தாச்சு. ஐயோ என்னமா இருக்குப்பா. சத்ருக்களும் கூட கொண்டாடும்படியான வீரம் பெற்றவன், சத்ரோக பிரக்யாத வீரியசியன்னு கொண்டாடு. சத்ருக்களும் கூட எம்பெருமானின் வீரத்தை போற்றுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள் என்று காண்பிக்கிறார். பெருமாள் அம்பை எடுக்கிறது தான் தெரியறதா, எப்படி தொடுக்கிறார் விடுறாருன்னு தெரியலையா ராவணன். அப்படி கொண்டாடினான், என்னமா விடுறான், வீரன்னா இவன்ட்டதான்பா, இவன்ட்டதான் சண்டையிடணும் அப்படின்னு சொன்னவனா ராவணன். அப்ப எல்லாரையும் தோற்பித்தவன் வீர. நானும் உம்மிடத்துல தோற்றேன் இந்த துறையில தான். யார் சொல்றா? அனுமான் சொல்லும்படியான வார்த்தை, பக்திஷ்ச நியதா வீர. என்னிடத்துல பக்தியும் கூட தேவரீரிடத்திலே நித்தியமாக நிலை பெற்று இருக்கிறது. எப்படி இருக்கிறது? சதா தேவரீர் திருவுருவத்தை, தேவரீர் திருக்கல்யாண குணங்களை, ராமபிரானோட தான் பழகி இருக்கக்கூடிய விஷயங்களை இதையே நினைந்து கொண்டு நைந்து உள்கரைந்து உருகி எப்பொழுதும் இருப்பேன். எனக்கு இதுவே பொதுபோக்காக இருக்கு. ஆழ்வார் சொன்னாரு, தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினேன். எப்படி பொதுபோக்கினேன்? தெரித்தெழுதினேன், வாசித்தேன், கேட்டேன், வணங்கி வழிபட்டேன், அப்புறம் என்னன்னு பூசித்தேன். இதை தவிர வேற போதே இல்லைன்னு நமக்கு என்ன சொல்லுவோம்? யூடியூப் பார்த்தும் வாட்ஸ்அப் அனுப்பியும் போதே போக்கினேன், கூட இன்னொன்னு சேர்த்துக்க வம்பு பேசியும் போக்கினேன். இப்படி நம்மோட நிலைமை ஆழ்வாருக்கு எப்படி இருக்கு? சதா எம்பெருமான் விஷயத்துல இருக்கு. அதோட கூட அடுத்த ஒரு வார்த்தை காண்பிக்கிறார் அழகா அனுமான் சொல்லக்கூடியது. எப்படி இருக்குன்னா, தேவரீரிடத்திலே இந்த பக்தியோடு கூடி இருக்கிறச்சே, இந்த திருவுருவத்திலே என்னுடைய உள்ளம் போய் மண்டி இருக்கிறச்சே, ராம கதையிலேயே மூழ்கி இருக்கிறச்சே, நீர் இங்கேருந்து புறப்பட்டு எங்கேயோ போறேன்னு சொல்லி இருப்பாரோ, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அங்க சரி வராது. அங்க எப்படி இருப்பீர்னு சொன்னீர்? லக்ஷ்மி, இந்த பக்கத்துல லக்ஷ்மி வச்சிருப்பேன், அந்த பக்கத்துல யாருன்னா பூமி நீடா நாயகனா. லக்ஷ்மி சரி பிராட்டி, சீதா பிராட்டி பாக்குறாங்க, பூமி பிராட்டிப்பா, நீடாதேவி அவ்வளவுதானா? இன்னும் 1000 மங்கைகள் இருக்கா? பரவத்துல கேட்டாரா?
அனுமான் ஐயோ, இங்க ஏகபத்னி விரதனா பார்த்திருக்கோம், தேவர் இதை சேவிச்சது இங்க. ராமருக்கு என்ன பெருமை? ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல் என்பதுதான் பெருமை பெருமாடு. இப்படித்தான் நம்ம சேவிக்கணும்னு எனக்கு ஆசை. ஆகையால என்னன்னா, நீர் எங்கேயோ வான்னு சொன்னீரே, வாவோ நான் அந்யத்ர கச்சதி, நான் அந்யத்ர, வேற இடத்துக்கு நான் வரமாட்டேன். அது பேராவது சொல்லலாமா? என்ன பேர் சொல்லுவதும் அசக்கியம், பேர் சொல்றது கூட எனக்கு ஒத்து வராது. அந்த ஊர் பேரு நீர் சொல்லிட்டீரே, நான் திருப்பி சொல்லணுமா? சொல்ல மாட்டேன். நமக்கு யாராவது வேண்டாதவான் அவன் பேரை நீ ஒருத்த பேர் சொன்னீங்க, நீ சொல்ல, நான் திருப்பி சொல்ல மாட்டேன் அந்த பேரை. அத போல இந்த அனுமன் பாவோ நான்யத்ர கச்சதி நொடிப்படியாளர் சாதிச்சாரு. அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமா நகருடானே. அச்சுவை பெரினும், இங்க வியாக்கியானம் பண்ண பெரியவாச்சான் பிள்ளை, உங்களுக்கு எல்லாம் நன்னாவே ஞாபகம் இருக்கும். என்ன அச்சுவை பெரினும்? அழ்வாரை பார்த்து பெருமாள் சொன்னார், என்னால் கொடுக்க முடியாதபடி, அது என்னால கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாதுப்பா, கொடுத்தே தீருவேன். கேட்கிற அடியவர்களாலையும் பெறமாட்டேன்னு சொல்ல முடியாதுப்பா, பெற்றே திருவர்கள். அப்படிப்பட்ட ஒரு லோகம் வச்சுட்டு இருக்கப்பா. எது பரமபதம்? விஷ்ணுலோ. அந்த விஷ்ணுலோகம் யார் கொடுக்க முடியும்? சாட்சாத் பரமாத்மா தான் கொடுக்க முடியும். மோட்சம் இச்சே ஜனார்தனா என்று வார்த்தை சொல்ற. சாட்சாத் பரமபுருஷன் பரமாத்மா. ஆகையாலதான் இன்னைக்கும் நாராயண 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 முடிக்கிறச்சே பாருங்க. 3 பேரும் துவைத்திகளாகட்டும், விசிஷ்டாத்வைதிகளாகட்டும், அத்வைதிகளாகட்டும், சங்கர மடத்துல போனாலும் அது பார்க்கலாம், மத்வாச்சாரியர் மடத்துல போனாலும் பார்க்கலாம், ராமானுஜர் இடத்துல போனாலும் நாராயண நாராயண நாராயண. வார்த்தை எங்க பாடுறார் சங்கரர் பாதகர்ச்சி ஆதிசங்கரர்? பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏ மதியே கோவிந்தனை பஜி கோவிந்தனை பஜி, அவனால தானே அவனுக்கு மோட்சம் என்று வார்த்தையை சொல்லி கொடுக்கிறார். அந்த நாராயணன் உயர்ந்திருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பரமபதம், பரலோகம், ஸ்ரீவைகுண்டம்னு கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான ஸ்தானம். அந்த ஸ்தானத்திற்கு நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அடியார்கள்னா கொடுத்தே தீருவேன், அழைச்சுட்டே போகணும். ஸ்ரீரங்கநாதர் ஏன் இருக்கார் ஸ்ரீரங்கத்துல? அவன் கேட்கறான், அவருக்கு என்ன சுவாமி பொழுது போல அவர் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கார். அவர் சொல்றார், சம்சார கிழங்கை வேரோடு பேர்த்தால் அல்லது பெயரே. அப்படின்னா சம்சாரிகள் எல்லாரையும் வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போனால் அல்லது நான் கிளம்ப மாட்டேன்னு ஸ்ரீரங்கநாதர் படுத்துட்டு இருக்காரு அங்க. இப்ப நமக்கு எல்லாம் மோட்சம் கொடுக்கணும்னு ஆசை பெருமாளுக்கு. இப்ப யாருக்குமே அடியார்களுக்கு என்ன முதல்ல வேண்டியதே மோட்சம் தான். வேற ஒண்ணுல ஆசை இருக்காது. அவள் இதை கொடு அதை கொடு இப்படி கொடு. ஆழ்வார் சொல்றார், நெறிகாட்டி நீ குதியோ. பெருமாளே, என்ன வேற எதெல்லாம் காமிச்சு மயக்கிட முடியாது, நீ வேற எந்த வஸ்துவும் எனக்கு வேணாம், மயக்காத. குழந்தைய கூட்டிட்டு போறச்சு ஷாப்ல போறச்சு அந்த குழந்தை அம்மா இந்த பொம்மை வேணும்னு அழுகும். சில குழந்தைகள் அழுக ஆரம்பிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அம்மா என்ன பண்ணுவாச்சு, அது நன்னாவே இல்லை, அந்த மூஞ்ச பாரு கோணலா இருக்கு, சரி அங்க பாரு காது எப்படி இருக்கு, இது பாரு நன்னா இருக்குன்னு ஒரு பொம்மையை காமிப்பாரு. அஷ்ட கோணல் இவ காமிச்ச பொம்மை தான். அந்த குழந்தை காமிச்சது கரெக்டா தான் காமிச்சது, அது சூஸ் பண்ணிடுது கரெக்டா. அந்த குழந்தை காமிக்கிறச்சையே பிரைஸ்டாக இவ போய் பார்த்துட்டான். ஐயோ பர்சல் அது இல்லையே, நம்ம கிட்ட ஜிபேயும் ஒர்க் ஆக மாட்டேங்கிறதே இப்ப. ஆகையால என்ன பண்றான்னா, சின்ன பொம்மை குறைச்ச ரூபாக்குள்ள இருக்கு, அதை காமிச்சு சொல்றான். பெருமாள் ஆழ்வாரிடத்துல, அழ்வீர் பரமபதம் பரமபதம்னு சொல்றீரே, கொஞ்சம் இந்த லோகத்தை பாரு, கொஞ்சம் அந்த லோகத்தை பாரு, கொஞ்சம் இவாளெல்லாம் பாரு, எப்படின்னா படைச்சிருக்கேன் பாரு. ஆழ்வார் பார்த்து பயப்படுறார். பழனி காட்டி படுப்பாயோ நெறிகாட்டி நீக்குதியோ. பெருமானே, நெறிகாட்டி என்னை நீக்கிடுவியா, பாதத்தில இருந்து என்னை விலக்கிடுவியா, உலகத்துல இருக்கிற அற்பமான பொருளை காண்பிச்சு என்னை உன்கிட்ட சேர்க்காதபடி பண்ணிடுவியா நீ? கதறார் ஆழ்வார் எம்பெருமானிடத்துல. இப்ப எம்பெருமானை அடைய வேண்டும் என்கிற ஞானிகளுக்கு பரமபதமே வேண்டும், வேறொன்று வேணாம். வேறொரு விஷயத்துல ஆசை இல்லை அந்த ஞானிகளுக்கு, சதா மோட்சத்துல ஆசை. இப்ப அப்படிப்பட்ட பரமபதம் ஞானிகள் பெற்றால் அல்லது தரிக்க மாட்டார்கள். இதான் சொல்றார், அச்சுவை பெரினும் சுலபம் இல்லப்பா, சுதுர்லபா. யாரோ ஞானி கிடைக்கிறது, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை இந்த பரமபதம், சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட ஞானிக்கு என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவன் பெற்றாலது தரிக்க மாட்டான். அப்படிப்பட்ட லோகம் உமக்கு கொடுத்தேன்னா, அழ்வார் வியாக்கியானத்துல சொன்னார், அச்சுவை பெரினும் கொடுத்து பாரு நீர், எனக்கு கொடுத்த பிறகு நான் வேண்டான்னு சொல்றேன். அச்சுவை பெரினும் வேண்டே, எனக்கு வேண்டாம் எம்பெருமானே என்று வார்த்தை உரைத்தாராம். ஏன்னா ஸ்ரீரங்கத்திலேயே ஒரு விபூதி இருக்கே,
இது ஒரு மூன்றாவது விபூதினார். அரங்கமா நகருளானே. இதத்தான் இங்க சொல்ற ஆஞ்சநேயர், பாவகா நான்யத்ர கச்சதி, பாவோ நான்யத்ர கச்சதி. வேறு இடத்திலே என் மனது செல்லாது எம்பெருமானே. எங்க இருக்கும்? உன் திருவடி கீழே இருக்கும். இவர் அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு இவர் வார்த்தை சொன்னார். அவர் ராமனை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே. மற்றொரு இடத்துக்கு போகாதபடி இருக்கும். வேற இடத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு அனுமார் சொன்ன வார்த்தை நாம இப்ப நம்ம இடத்துக்கு போக வேண்டிய டைம் வந்துருக்கு. இதுக்கு மேல சொன்னா உங்க மனசு உங்க வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கும். ஆகையாலே திருப்பானாழ்வாருடைய அமலநாதிபிரான் அர்த்த விசேஷங்களை தொடர்ந்து மேலும் அடுத்த மாசம் தொடர பெறுவோம். இன்றைய தினம் நமக்கெல்லாம் பாக்கியம் அடியன் உளரலையும் பொருட்படுத்தி பொறுமையா கேட்கக்கூடிய சுவாமியினுடைய இங்கே சபையிலே கூடியிருக்கக்கூடிய அவர் எழுந்தருளி இருந்து வீற்றிருந்து நமக்கெல்லாம் அவருடைய திவ்ய கடாட்சத்தை பொழிந்தருளி அடியனிடத்துல இருக்கக்கூடிய குறைகளையும் களைந்து நல்லதாக நமக்கு வழிகாட்டக்கூடிய பெரியோராக விளங்கி நிற்கக்கூடியவர். பல இடங்கள்ல போய் பிரச்சாரங்களை பண்ணி நிறைய சிஷ்யர்களை திருத்தி செயல் நன்றாக பணி கொண்டிருக்கக்கூடிய மகானுபாவர் சுவாமி. சுவாமியுடைய குரலை கேட்டாலே அவர் யார் அப்படின்னு டக்குன்னு பெயர் சொல்லும்படியாக இருக்கக்கூடியவர். திருக்கட்சி நம்பி சபையில முதல்ல வித்திட்டவர்னு சொல்லணும். அழகா முதலாக இருந்து கொண்டு அதை தொடங்கி வைத்தவர் முதல்வர் அப்படியாக இருந்தக்கூடியவர். இங்க அவரை பின்தொடர்ந்துதான் நம்ம இங்க வந்திருக்கோம். இந்த உபன்யாசங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு மேலும் மேலும் இந்த கைங்கரியங்களை அவரோடும் நம்மோடும் தொடர்ந்து அதை அடியோமோடும் நின்னோடும் விரிவினி 1000 பல்லாண்டாக தொடர வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.